வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிர்ந்து போன எடப்பாடி சசிகலாவின் புதிய முடிவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் விதத்தில் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பால் நீக்கப்பட்ட சசிகலா மீண்டும் தான் என்ட்ரியை கொடுப்பேன் என பார்த்தீங்கன்னா அதிரடியாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அடுத்து பிரிந்து போன ரத்தங்கள் சசிகலாவை நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் ஒன்று வெளியாகி இருப்பது எடப்பாடி தரப்பிற்கு அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. மேலும் தேர்தல் பிரச்சாரம், வாக்கு எண்ணிக்கை என பிஸியாக இருந்த அதிமுக தனது வழக்கமான நிலைக்கு தற்பொழுது திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் அந்த கட்சிக்குள் பல்வேறு முட்டி மோதல்கள் தொடங்கியிருந்த நிலைமையில் தற்பொழுது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதால் நான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என அறிக்கை வெளியிட்டு வரும் சசிகலா மீண்டும் கட்சிக்குள் என்ட்ரி கொடுப்பேன் என பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு முன் பொறுமையாக பேசிய சசிகலா தற்பொழுது பொங்கி எழுந்த நிலையில் எடப்பாடி தரப்புக்கு சற்று ஆட்டம் காண தொடங்கி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. தமிழகம் முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தது. பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக பொறுப்பேற்று சசிகலா கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு எழுந்தது. அவர் சிறைக்கு சென்றது. கூவத்தூரில் ரிசப்ட் டிடிவி தினகரனில் ரிசார்ட்டில் டிடிவி தினகரன் வெளியேற்றம், சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தொடர்ந்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து ஓபிஎஸ் ஓரம் கட்டப்பட்டது, சட்ட போராட்டம் என பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்த நிலையில் மக்களவை தேர்தலானது இந்த விவகாரத்திற்குள் சற்றே ஓய்ந்து கொடுத்தது. அதுவும் மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள்ளே அவரது ஆதரவாளர்கள் இரு அணிகளாகவே செயல்படுவதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதை மறுத்து வந்தாலும் உட்கட்சி பூசல் எழுந்திருப்பது உண்மைதான் என்கின்றனர் அதிமுகவினர்கள். கொங்கு மண்டலத்தில் சார்ந்த சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். வேறு சில நிர்வாகிகள் மீண்டும் பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் தரப்பு இருந்து புகழேந்தி உள்ளிட்டவர்கள் தனியாக ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்து அதிமுக மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் எனவும் பேசி வருகின்றனர். இதற்கிடையில்தான் அதிமுகவில் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என சசிகலாவும் பன்னீர்செல்வமும் மீண்டும் அறிக்கையை வெளியிட்டு, இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா பேசியது இதுதான் என்றும் தற்போது தமிழக அளவில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. வழக்கமாக மிகவும் அமைதியாக பேசும் சசிகலா நேற்று ஆவேசத்துடனே பேசி எடப்பாடி பழனிசாமியை கட்சியை அழித்து விட்டார், இதனால் அதிமுகவின் தான் மீண்டும் என்ட்ரி கொடுக்க போகிறேன் என்றும் 2024 அதிமுக ஆட்சி அமைக்கும் என ஆவேசமாக பேசியிருந்தார். இது ஏற்கனவே சசிகலா பேசிய பேச்சுக்களுக்கு தான் என்றாலும் தற்பொழுது சூழலில் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் சில முன்னாள் அமைச்சர்கள் சசிகலா தயவால் மீண்டும் கட்சிக்குள்ளே வந்தனர். தமிழகத்தில் அதாவது இந்த ஒரு சூழலில் இப்படி இருக்க வேண்டிய சூழலில் விக்கிரவாண்டி தேர்தலையும் புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி பின்னடைவாக கருதப்படுகிறார். மேலும் இந்த நிலையில் சசிகலா பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் சந்திப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல்கள் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸாக இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் சசிகலாவும் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் அது தள்ளி போனது என்று கூறியிருக்கிறார். இந்த வகையில் நேற்றைய சசிகலாவின் பேச்சு சில நாட்களுக்கு முன்பாக பன்னீர்செல்வத்தின் அறிக்கையில்
சசிகலா ஓபிஎஸ் சந்திப்பு குறித்து தகவல்கள் உறுதியாகி இருக்கிறது. வரும் நாட்களில் அவர் மீண்டும் சந்திப்பார்கள் என்கிறார்கள். அவர்களது ஆதரவாளர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அதிமுக தரப்புடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளிலும் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. சில மூத்த முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவை சந்திப்பார்கள் என்கின்ற அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.